தங்கம் விலை மீண்டும் சவரனுக்கு 80,000 ரூபாய்க்கு கீழ் குறையும் என்ற கணிப்புகள் வெளியாகியுள்ளன. எதனால் விலை குறையும், ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை எளிய மக்கள் எட்டிப்பிடிக்க முடியாத அளவிற்கு உச்சத்திற்கு சென்றுவிட்டது. இந்த உச்சம் இத்தோடு நிற்காது. வரும் காலங்களில் 2 மடங்கு விலை உயர்ந்தாலும் வியப்பில்லை என்று கணிப்புகள் வெளியாகி பலரையும் கதிகலங்க செய்தது. உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை, உலகம் முழுவதும் உள்ள அரசுகள் தங்கத்தை வாங்கி குவிப்பது உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜெட் வேகத்தில் அதிகரித்த தங்கத்தின் விலை கடந்த ஜனவரி 29ஆம் தேதி 1 கிராம் 16,800 ரூபாய், 1 சவரன் 1,34,400 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது. ஆனால் ஜனவரி 30ஆம் தேதி 10 விழுக்காட்டிற்கும் மேல் அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை அதன் பின்னர் 15 நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த சூழலில் தங்கம் வாங்க நினைப்பவர்களின் வயிற்றில் பாலை வார்ப்பது போன்ற தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 80,000 ரூபாய்க்கு கீழ் குறையும் என்பதுதான் அந்த நற்செய்தி. தங்கத்தின் விலை இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்த ரஷ்யாதான் தற்போது விலை குறைவதற்கும் காரணமாக இருக்கும் என்று கூறும் வல்லுநர்கள் கடந்த 6 மாதங்களாக தங்கத்தின் விலை உயர காரணமாக இருந்த சூழல் தற்போது மாறியிருப்பதால் அதிரடியாக விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவுடனான மோதல் போக்கால் சர்வதேச வர்த்தகத்தில் மிக குறைந்த அளவிலேயே டாலரை ரஷ்யா பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது மீண்டும் முழுவீச்சில் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுப்பது உட்பட பல முனைகளில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க அமெரிக்கா முயற்சி மேற்கொள்ளும் நிலையில் ரஷ்யா இந்த முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. டாலரின் தேவைக்காக இருப்பில் உள்ள தங்கத்தை ரஷ்யா விற்பனை செய்யும் என்பதால் உலக அளவில் தங்கத்தின் விலை பெருமளவு சரியும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்கா ரஷ்யா வர்த்தக ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வந்ததால் தங்கத்தின் விலை மேலும் சரிய வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பான செய்திகள் வெளியான போதும் ரஷ்ய அரசு தரப்பில் இதுவரை மறுப்பு தெரிவிக்கப்படாததும் இந்த கணிப்புகள் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்க செய்துள்ளன. அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தினால் அதன் நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் பிரிக்ஸ் நாடுகள் அதை பின்தொடர வாய்ப்புள்ளது. டிரம்பின் வரி விதிப்பால் அதிருப்தியடைந்து டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்த சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும் தங்கம் வாங்குவதை குறைக்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களில் உலக தங்க வர்த்தகத்தில் 50% பிரிக்ஸ் நாடுகள் வாங்கிய நிலையில் இந்த நாடுகள் தங்கம் வாங்குவதை குறைத்தால் விலை தானாக குறையும் என்பது திண்ணம். இதனால் இந்தியாவில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 70,000 முதல் 80,000 ரூபாய் என்ற அளவு குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக பிரபல பொருளாதார ஆய்வு நிறுவனமான ப்ளூம்பெர்க் கணித்துள்ளது. எனினும் இந்த சரிவு ஒரே நேரத்தில் நிகழாது என்றும் படிப்படியாக குறைந்து 2027ஆம் ஆண்டு இறுதியில் 1 சவரன் தங்கத்தின் விலை 80,000 ரூபாய் என்ற அளவில் நிலை பெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.